வணக்கம் நண்பர்களே. நாம் இதுவரையில் ஆதாமும் ஏவாளும் எவ்வாறு உருவாக்கப்பட்டார்கள், உலகம் எப்படி உருவானது என்று பார்த்தோம். அடுத்தபடியாக காயினும் ஆபேலும், அதாவது இவர்கள் யார் என்று இக்கதையில் பார்ப்போம். முதலில் ஆதாமும் ஏவாளும், அவர்களுக்கு பிறந்த முதல் குமாரன் தான் காயின். அடுத்தபடியாக அவர்களுக்கு பிறந்த இரண்டாவது குழந்தைதான் ஆபேல். காயின் என்பவன் காய்கறி விவசாயம் செய்கிறவனாய் விளங்கினான். ஆபேல் என்பவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் விளங்கினான். இவர்கள் இருவரும் அவர்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். சில நாள் சென்ற பின்பு காயினுடைய விளைச்சல் அதிகமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஆபேலுடைய ஆடுகளின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதனால் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் இருவரும் முடிவு செய்தார்கள். முதலில் காயின் என்பவன் அவனுடைய விளைச்சலில் இருந்த எல்லா காய்கறிகளையும் அள்ளி குவியலாக எடுத்து கொண்டு வந்து கர்த்தரின் சமூகத்தில் வைத்தான். ஆனால் ஆபேலோ அவனுடைய ஆட்டு மந்தையில் உள்ள நல்ல கொழுமையான ஒரு ஆட்டை கடவுளுக்கென்று காணிக்கையாக கொண்டு வந்தான். கடவுள் இவர்கள் இருவரின் காணிக்கைகளையும் பார்த்தார். இவர்கள் இருவரின் காணிக்கைகளையும் பார்த்த பின்பு ஆபேலின் காணிக்கை கடவுளுக்கு உண்மையாக தோன்றியது. அதனால் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ஆபேலினுடைய காணிக்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டார். அவர் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? ஒரு அக்கினி சுடரை அந்த ஆட்டின் மேல் அனுப்பி அந்த ஆட்டை சாம்பலாக மாற்றினார். இதன் மூலமாக கடவுள் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூவேஷனை பார்ப்போம்.